எடப்பாடி பழனிசாமி பேசும்போது ஒரு விஷயத்த சொல்றாரு. அதாவது கட்சி நலனுக்காக விட்டு கொடுத்துட்டு ஒதுங்கினவங்க ஜானகி அம்மா அப்படின்னு சொல்லி எடப்பாடி பேசுறாரு. என்ன சொல்ல வராரு எடப்பாடி? அதே போல சசிகலாவும் ஓபிஎஸும் ஒதுங்கணுங்கிறதுக்காக அப்படி சொல்ல வராரா? அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய நெருக்கடியை எடுத்துக்கலாமா இதை? சசிகலாவை பொறுத்த வரைக்கும் இந்த கட்சிக்கு தொடர்பில்லாதவர்கள். இரட்டை இலை சின்னம் கட்சி நாட்டை தமிழகத்தை ஆளுகிற போது அதற்கு முன்னாலேயே கூட இந்த கட்சிக்கு அந்த அம்மையாருக்கும் தொடர்பில்லை. அம்மாவின் சாவுக்கே காரணம் சசிகலா குடும்பம்தான் என்று தொண்டர்கள் நினைக்கிறார்கள், கட்சி பொறுப்பாளர்கள் நினைக்கிறார்கள், அடிமட்ட நிர்வாகிகள் நினைக்கிறார்கள், பொதுமக்கள் நினைக்கிறார்கள். எனவே திருமதி சசிகலா அம்மையாரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு செல்லா காசாகத்தான் கருதுகிறது அனைத்து இந்திய அதிமுக. ரெட்டலை தான் அச்சாணி ஆணிவேர் என்ற நிலையிலே மக்கள் இருக்கிறார்கள், கட்சி இருக்கிறது, தொண்டர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு வாக்கு வங்கி மிக குறைவாக இருக்கிற சசிகலா ஓபிஎஸ் போன்றவர்களுக்கு கடந்த தேர்தல்களில் போட்டியிட்ட போது அல்லது சிலருக்கு ஆதரவு தந்தபோது 90% மேல் டெபாசிட் இழந்த அந்த ஓபிஎஸ் சசிகலா அவர்கள் குரூப்புக்கு அனுபவமும் கட்சியிலே செல்வாக்கு இல்லை, தொண்டர்கள் ஏற்கவில்லை. இதுதான் உண்மை நிலை. எடப்பாடி இன்னொரு விஷயத்த குறிப்பிடுறாரு. அதிமுகவை முடக்க நினைப்பவர்களுடைய எண்ணம் ஈடேறாது, மீண்டும் ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. யாரை மனசில் வச்சு எடப்பாடி இதை பேசினார்? முடக்கக்கூடியவர்கள் யார்? எங்கள் எதிரிகள் தானே முடக்க முடியும். அது யாராக வேண்டுமென்றாலும் இருக்கலாம், பிஜேபியாக இருக்கலாம், காங்கிரஸாக இருக்கலாம். அப்படி கட்சி இந்த அதிமுக முடக்கப்பட்டு விட்டால், இரட்டை இலை முடக்கப்பட்டு விட்டால் தமிழக தங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காதா என்று ஏங்குகிற யார் வேண்டுமென்றாலும் அந்த முயற்சிகளை மேற்கொள்ளலாம். பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற விஷயத்தில் அதிமுகவும் எடப்பாடி இன்னும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்களா? 100க்கு கோடிக்கணக்கான சதவீதம் பிஜேபியோடு அதிமுகவுக்கு ஒட்டுமில்லை, உறவுமில்லை, எந்த காலத்திலும் இல்லை. காரணம், பிஜேபி தமிழுக்கு எதிரான இயக்கம், பிஜேபி தமிழ்நாட்டுக்கு எதிரான இயக்கம். பிஜேபி உலகளவிலே உள்ள தமிழர்களாக இருந்தாலும் ஈழத்தமிழர்களாக இருந்தாலும் அவர்களை அழிக்கின்றவர்களுக்கு உறுதுணை நிற்கின்ற ஒரு தப்பான இயக்கம், மதவெறி பிடித்த இயக்கம், மொழிவெறி பிடித்த இயக்கம், வளர்ந்துவிட்ட மாநிலம், வளர்ச்சி பெற்ற மாநிலம் என்ற பொய்யான தகவலை சொல்லி தமிழ்நாட்டு மக்கள் வரிப்பணமாக கொடுக்கிறது. அது ஜிஎஸ்டி வந்த பிறகு, சேல்ஸ் டாக்ஸ் ஒழிக்கப்பட்ட பிறகு தமிழ்நாட்டின் பண வருவாய் குறைந்து விட்டது. சேல்ஸ் டாக்ஸ் இல்லாத நிலையிலே திட்டங்களை போடுவதற்கு நாம் டெல்லி கையைத்தான் பார்க்கணும். டெல்லி என்ன பண்ணதுன்னா வளர்ந்து விட்ட மாநிலம் தமிழ்நாடு என சொல்லி ஒத்துக்கொண்ட பணத்தை கூட கொடுப்பதில்லை, தாமதப்படுத்துகிறார்கள். அந்த நிலை கொடுமையான நிலை அவர்கள் கடைப்பிடிக்கிறார்கள், வஞ்சக உணர்வோடு செயல்படுகிறார்கள். தமிழ் மொழியை ஒழித்து விட வேண்டும், அழித்து விட வேண்டும். ஏனென்றால் ஈட்டியென பாய்ந்து வருகிற இந்தியை எதிர்க்கின்ற இயக்கமாக தமிழ் மொழி இருக்கிற காரணத்தால் அதை ஒழித்து விட வேண்ட உணர்வோடு உள்ள பிஜேபியோடு எந்த காலத்திலும் எடப்பாடியார் தலைமையிலான அதிமுகவுக்கு ஒட்டுமில்லை, உறவுமில்லை. பாஜகவோட அதிமுக கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாலுமே கூட தமிழிசை சவுந்தரராஜன் சொல்கிறாங்க, இன்னும் தேர்தலுக்கு 1.5 வருஷம் இருக்குது, பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே. இன்னும் பாஜக நம்பிக்கையோடு தான் காத்திருக்கும் போல தெரியுது அதிமுக வரும்னு. தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் பிஜேபி ஒரு செல்லா காசு. சில பணக்காரர்களையும் சில ரவுடிகளையும், அதானி அம்பானி போன்ற உலக கோடீஸ்வரர்களின் பணத்தால் நடத்தப்படுகிற உலக பணக்கார கட்சிகளில் ஒன்றான பிஜேபி பணத்தில் தமிழகத்தை வெல்லலாம் என்றே நினைத்தார்கள். ஆனால் ஏழைகள் எதிர்க்கிறார்கள், அதனால் தான் பயப்படுகிறார்கள். 1-2 சீட்டு கூட வர முடியாத நிலை தமிழகத்தில் போய்விடுவோம் என்ற அச்சத்தின் காரணமாக அங்கே இப்படி பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அது சுயநலத்தோடு பேசுகிறார்கள். தமிழ்நாட்டிலே அந்த சுயநலம் வெல்லாது, பிஜேபி வெல்லாது, எந்த காலத்திலும் வராது. சரி, விஜயாவது ஏதாவது இந்த பக்கம் வந்துடுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தா விஜயும் அதிமுகவோட கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாரு. இதை எப்படி பார்க்குது அதிமுக? விஜய் எங்களோடு வர வேண்டும் என்று நாங்கள் வற்புறுத்துகிறோமா? விஜய் கட்சியினுடைய ஆதரவு கூட்டணி வந்தால்தான் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்ற நிலை எங்களுக்கு இல்லை. அவர் பிறந்த குழந்தை தவழ ஆரம்பித்திருக்கிறார். இன்னும் முழுமையாக தவழக்கூட முடியாத நிலை கட்சியவர் வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். போக போகத்தான் தெரியும் எந்த அளவுக்கு முன்னேற்றம் அவர்கள் பெறுவார்கள் என்பது. அவர்கள் முன்னேற்றம் பெற்றால் பிறகு அதை பற்றி பேசலாம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.